ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்மளை ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? நம்மளோட ட்ரெஸ்ஸிங், அதாவது நம்ம ஸ்டைல், நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை பார்த்த உடனே ஒரு எடை போடுவாங்க. கரெக்டாக? செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம பேச்சு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளை இன்னொருத்தங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசும்போது, சரியா, அதாவது பேசும்போது எப்படி தெளிவாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில டிப்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி தயாராக இருக்கணும். அதாவது முன்னாடியே என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பேச போகிறோம், இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம சில விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, முன்னாடியே என்ன பண்ணணும்னா, என்ன பேசணும், அதாவது அங்கே இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தவாறு எந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பீச் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ லைக் எப்படின்னா, ஒரு அட்வைஸாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம எந்த மாதிரி அந்த அட்வைஸ் எல்லாம் தரணும்னு முன்னாடியே ஓரளவு என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்ம ஒரு தயாராக இருக்கணும். கரெக்டாக? ஸோ முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பேச்சில் ஒரு தெளிவு அடுத்தவங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கும் நம்ம கரெக்டாக பேசுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். கரெக்டாக? செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எதை பற்றி நம்ம பேச போகிறோம், அதாவது நம்மளோட பேச்சில் அதுக்கு கரெக்டான ஒரு தெளிவான கோல் இருக்கணும். எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம், இப்போது ஆப்போசிட் சைடில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட எந்த விஷயத்தை நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். எந்த விஷயத்த நம்ம புரிய வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம தெளிவாக ஒரு ப்ரிப்பேர்டாக இருந்தால் நம்ம ஒரு பேசுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன், சரி இவங்க பேசுகிறது ஓகே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தரும். லைக் அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக ஒரு நீளமான உரையாக, அதாவது ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறத விட எந்த அளவுக்கு அதை ஷார்ட்டாக நம்ம அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். கரெக்டாக? அப்படி நம்ம பேசணும்னா நம்ம பேச்சு அவங்களுக்கு இன்னும் நம்ம மேலே ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். கரெக்டாக? நம்மளோட பேச்சு ரொம்ப தெளிவாக, அதாவது அவசரப்படாமல், அதாவது இப்போ தமிழில் நம்ம பேசுகிறோம் அப்படி தானே. ஸோ அந்த உச்சரிப்பு எல்லாமே முடிஞ்ச அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு தெளிவாக பேசணும், பொறுமையாக பேசுகிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பேச்சில் ஒரு உயிர் இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடி ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேச்சு நம்மளை கவர்ந்து இழுக்கணும். அதாவது பேச்சில் உயிர் இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைலோட லிட்டில் அப்படி நம்ம பேசணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு அட்வைஸ், ஆறுதல் நம்ம கொடுக்குறோன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அப்போ அந்த பேச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கரெக்டாக? அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படிங்கிறக்காக அவசரமாக தேவையில்லாத விஷயங்களை பேசிடக்கூடாது. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தவாறு என்ன பேசணும்னு கொஞ்சம் யோசித்து நம்ம மனசில் எடுத்துட்டு மெதுவாக நம்ம கொடுக்கணும் நம்மளோட ஸ்பீச். ஓகேவா? அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, தெளிவாக பேசணும். ஓகே. நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, அந்த எதிரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி சொன்னால் அது போய் சேரும், அவங்களுக்கு புரியும். ஸோ சிம்பிள் லாங்குவேஜில் பேசணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக பேச நம்ம கற்றுக்கணும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் அப்படின்னு மாதிரி சின்ன விஷயங்களை இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஆயிரும், நெருப்புனா சுற்றும். ஸோ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லணும். இப்போ லைக் எக்ஸாம்பிள், உண்மையான ஸ்டோரிஸ், அதாவது பெரிய சாதனையாளர்கள் அவங்களோட ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. லைக் எக்ஸாம்பிள், படிப்பில் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதில் எந்த அளவுக்கு நம்ம இந்த வயசில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை தரும். லைக் எக்ஸாம்பிள், அப்துல் கலாம் ஐயா இந்த மாதிரி படித்தாங்க. அதுக்கப்புறம் படிப்பில் அவர் நிறைய புக்ஸ் படிப்பார். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி படித்ததுனால அவர் ஃப்யூச்சரில் இப்படி ஒரு இடத்த அடைஞ்சார். லைக் இந்த மாதிரி உண்மையான விஷயங்கள் நிறையத்தை நம்ம பேசும்போது நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு எதிரில் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடென்ட் வரும், நம்ம பேச்சிலையும் வரும். அதே சமயத்தில் உண்மை விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே அவங்க கேட்பாங்க.
ஓகேவா? சாதாரணமாக நீங்கள் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். பேசும்போது ஐ கான்டாக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்க கிட்ட பேசுகிறத விட்டுட்டு வேற யாரையோ பார்த்துட்டு அப்படி சிரிப்போம் பார்த்தீங்களா? அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக திரும்பிட்டு இப்படி சிரிச்சுட்டு அப்படி பேசக்கூடாது. ஐ கான்டாக்ட் ரொம்பவே முக்கியம். அவங்க கண்ணை பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கண்ணாலே பேசுகிற மாதிரி இன்னும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரியா? அதே சமயத்தில் பாடி லாங்குவேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சந்தோஷமான விஷயத்த ஒரு முகத்தில் ஒரு கோவத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டு பேசுனா நீங்கள் அந்த பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வேஸ்ட்டாகவே போயிடும். லைக் சிரித்து ஒரு காமெடியாக பேசணும். அதே சமயத்தில் எப்போவுமே ஒரு போரிங்காக பேச நம்ம கூடாது. கரெக்டாக? அந்த விஷயத்தில் சில எக்ஸாம்பிள் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் சின்ன சின்னதாக ஒரு காமெடி மாதிரி வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதில் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகத்தை அவங்களுக்கு இன்னும் நல்லா தூண்டுறதுக்கான வழிகள் இருக்கும். நம்ம பாட்டுக்கு எதிரில் கேட்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட எண்ணத்தை மதிக்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம பேசவே கூடாது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்ல வராங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம மேலே இன்னும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும். கரெக்டாக? லைக் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் திருச்செந்தூர் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, திருச்செந்தூர் போனீங்களா? அப்போது லைக் அந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு பேசும்போது நீங்கள் பேசுகிறீங்க, ஸோ அவங்களும் பேசுகிறாங்க, ஸோ 2 பேர்கிட்டையும் ஒரு நல்ல கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அங்கே போன இடத்துல பீச்சில் இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அங்கே சாமி கும்பிட்டதுனால எனக்கு அப்படி ஒரு திருப்தி கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த அப்போ அவங்க சொல்லும்போது அப்படியா, வேறு என்னெல்லாம் அங்கே பார்த்தீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசும்போது உங்கள் மேலே அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தும். ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறத விட, அதாவது பேச்சில் எப்படி இருக்கும்னா நாம, நம்மளது, எங்களுது, அதை மாதிரி ஒரு உணர்வை ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம ஏதோ ஒரு பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. பேசுகிற விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசினாலும் நம்ம மனசுல இருந்து உண்மையாக, உணர்வாக அப்படி நம்ம பேசணும். ஒரு நம்பிக்கையாக, நார்மலாக எப்போவுமே உண்மையாக இருந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயங்கள் வெளிப்படுறதுக்கு, அங்கேருந்து சந்தோஷமான விஷயங்கள் வெளிப்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க. ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. லைக் ஒரு விஷயத்தை ரொம்ப 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 இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ பேச்சில் ரொம்ப தெளிவு முக்கியம். ஓகேவா? நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் இதுதான். 3 விஷயம். ஃபர்ஸ்ட், நம்மளை பார்த்த உடனே எடை போடுவாங்க. கரெக்டாக? செகண்ட் விஷயம் நம்ம பேச்சு. அடுத்தது நம்ம செயலில் எந்த மாதிரி காட்டுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் முக்கியமான விஷயம் நம்ம வெளிப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேச்சை வச்சு ரொம்பவே கணிப்பாங்க. கரெக்டாக? ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.